ஜே சாதிக் என்டர்பிரைசஸ் எங்களிடம் அனைத்து விதமான அலுமினிய ஃபாயில், அலுமினியம் கண்டெய்னர், விளையாட்டு சாமான்கள் மற்றும் டெய்லரிங் சாமான்கள் அனைத்து ஒரே இடத்தில் கிடைக்கும் இடம் சாதிக் என்டர்பிரைசஸ், நாகை ரோடு, தோப்புத்துறை. ஹாய் வியூஸ், வெல்கம் டு இப்ராஹிம். இன்றைக்கி பார்த்து சிக்கன் பிரியாணி, ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதனால் 1 கிலோ சிக்கனை எடுத்து நான் கட் பண்ணுற பீஸ் நல்ல தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக கட் பண்ணி நான் இது பண்ண போகிறேன். 4 பீஸாக வெட்டி இதே மாதிரி தந்தூரி போடுற பண்ணி நல்லா கீரி ஃபுல் இதாக வச்சுருக்கணும். அதுதான் நல்லா 4 பக்கம் இதில் மசாலா தேவை. நான் ஃப்ரோசன் சிக்கன் எடுத்தனால மஞ்சள் தூளை போட்டு நல்லா அதில் கழுவி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவ போகிறேன். கழுவி எடுத்து மசாலா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கொடுத்தா ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். அதை ஃப்ரை பண்ணி ஊற வைக்கிறதுக்கு தான் இது. 1 கிலோ பிரியாணிக்கு நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்து பல்லாரியை நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளி 4, பச்சை மிளகா 2, புதினா மல்லி ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் நல்லா புளிப்பு தன்மைக்காக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி நல்லா மேலே போடுறதுக்கு 16 ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணி வச்சு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். வெங்காயம் நல்ல பொன்னிறம் இதே மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சா தான் நம்ம சூட்லேயே அந்த வெங்காயம் சூட்லேயே அந்த நேரம் வந்துடும். அது ரொம்ப இது பண்ணினா கறி போடும், வாடை பயங்கரமாக இருக்கும். இதே லெவலில் எடுத்து முந்திரி என்னென்னா போட்டோன்னு 2 செகண்டில் எடுத்துடணும். இல்லாட்டி ரொம்ப இதாகிடும், கறிவிடும், வாடை நல்லா இருக்காது. அதனால் 2 செகண்டில் எடுத்துடணும். நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். கோழி ஃப்ரை பண்ண நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். ஸ்லோவில் வச்சு பண்ணால் தான் நல்லா அந்த ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக வரும். அது நேரத்தில் எடுத்தால் தான் அடுத்து நம்ம மசாலா கொடுத்து அதுலேயும் அந்த கோழி வேகணும். 3/4 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த பதத்தில் எடுத்துடணும். எடுத்தால் தான் நம்ம பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டு வருங்க. கோழியை ஃப்ரை பண்ணி முடித்தோடனே நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் எடுத்து பட்டை, கிராம்பு அதை நல்லா எண்ணெயில் இது பண்ணால் தான் நல்ல வாசனை ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது வெட்டி வச்ச வெங்காயத்தை நான் இறக்கி நல்லா ஸ்லைஸாக வெட்டி இந்த மாதிரி பண்ணாமல் நல்லா சீக்கிரத்தில் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதுவும் கருகாமல் நல்லா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் இந்த பதத்தில் நம்ம பண்ண முடியல. வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை கிடைக்கும். அந்த கிடைக்கும் போல ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். ரொம்ப ப்ரௌனிஷாக விடாமல் மீடியமாக எடுத்துக்கணும். இது மாதிரிலாம் எடுக்கும் போல அப்புறம் வெட்டி வச்ச தக்காளி நம்ம சேர்த்துட்டு அதுவும் நல்ல கிரேவியாக சேர்க்கும் போல செமி கிரேவியாக கிடைக்கும். அது திக் பயங்கரமாக இருக்கும். தக்காளி நம்ம செமி கிரேவியில் சேர்த்தோடனே நல்லா தக்காளி மிக்ஸ் பண்ணி வந்தோடனே 10 நிமிஷம் சென்று மசாலா சேர்க்குறேன். ஏற்கனவே ஃப்ரை சிக்கனில் சேர்த்தனால மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிரேவி மிக்ஸ் ஆகி வந்தோடனே செமி கிரேவியாக நம்மளுக்கு திக்காக கிடச்சிடுங்க. திக்காக வாட்டர் சேர்க்காமல் திக்காக வேணும். வாட்டர் நம்ம சேர்க்குறது கிடையாது. இது சாம்பார் டேஸ்ட் பிரியாணிக்கு நல்ல வாசமும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். தனி பிரியாணி மசாலா நம்ம கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்தா தான் பிரியாணி வாசனை செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மசாலா கொடுத்துட்றேன். கொடுத்து 10 நிமிஷம் நல்லா மசாலாவும் கிரேவி
செமையாக மிக்ஸ் ஆகி வரும்போது செமி கிரேவியாக அப்படியே திக்காக கிடைக்கும். தயிர் வந்து 2 டீஸ்பூன் கொடுக்கும். தயிர் வந்து புளிப்பு பிரியாணியோடு சேர்ந்து மசாலாவுக்கு நல்ல புளிப்பு அது மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அந்த தயிர் 2 ஸ்பூன் கொடுத்து அதை கொண்டு வரும். லெமன் எடுத்து வச்சுருந்தேன். லெமன் 2 லெமனை நாம் எடுத்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதை கொடுக்கணும். நல்ல மசாலாவில் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய், பாதாம், முந்திரி 3 மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். மசாலா வந்து திக்காக நல்ல கிரேவியாக செமி கிரேவியாக நல்ல திக்காகவும் பிரியாணிக்கு டேஸ்ட் அப்படி கொடுக்கும். அதெல்லாம் திங்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக நான் அந்த மசாலா கிரேவி வந்து மசாலா கொஞ்சமாக கொடுத்துட்டு இது கிரேவி திக்குக்கு நான் கொடுக்குறேன். போட்டோம் 10 நிமிஷம் நல்லா இது பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி கொடுத்தோம்னா 10 நிமிஷம் சென்று ஃப்ரை பண்ண வச்சுருந்த சிக்கனை எடுத்து நம்ம மசாலாவோட கொடுக்க போகிறோம். மசாலா கொடுத்துட்டு 10 நிமிஷம் நல்லா சுண்டி வந்து மசாலாவும் கிரேவி சிக்கனும் நல்லா சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்தோடனே நம்ம ரைஸுக்கு தேவை. நான் தம்மில் போடுற பிரியாணினால் நான் ஏற்கனவே வாட்டரை நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரம் நம்ம ரைஸை போட்டு சீக்கிரம் வைக்கல கரெக்டாக பதத்துக்கு எடுத்துடலாம். அந்த பதம் வந்தால் தான் பிரியாணி இந்த தம்மில் போடும்போது கரெக்டாக அந்த தம்முக்கும் 10 நிமிஷம் தம்முக்கும் கரெக்டாக இருக்கும். தம்மில் போட்டு நம்ம ரைஸை வைக்கல எடுத்துட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து கரம் மசாலா வந்து நான் பிரியாணி மசாலா கரம் மசாலா சேர்த்து போட்டிருக்கேன். அதோடு நான் வந்து இப்போ வந்து ரைஸை வந்து போட்டு நம்ம தம்மில் போட போகிறோம். தம்மில் 10 நிமிஷம் போடுறோம். லேயராக பண்ணுவேன். லேயராக பண்ண போகிறோம். வந்து ரைஸை போட்டு அதை நான் ஃப்ரை பண்ண வந்து டாப்பிஸ் வந்து வெங்காயம், முந்திரி அதை போட்டு மசாலா போட போகிறேன். செகண்ட் லேயர் வச்ச உடனே நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு தம் போட வரும். தம்மில் தான் அந்த ரைஸை வந்து நல்லா வைக்கணும். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.